மிகவும் ஒரு மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சில மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும், சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இன்றைக்கு நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். இது ஏதோ நம்ம தற்செயலாக நடக்கிறது கிடையாது. அல்லது ஏதோ திடீர்னு வந்த மழை பொழிவும் கிடையாது. எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு. கடந்த சில நாட்களாக நம்ம வானிலை அறிக்கையை தினந்தோறும் கேட்கிறவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இதை குறித்து நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த மே மாதத்தில் மழை தீவிரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. படிப்படியாக நமக்கு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் முன்னேறும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரியே நிறைய மாவட்டத்தில் இப்போ மழையும் தொடங்கியிருக்கு. மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். ஒரு சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் காத்திருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு. அதனால எந்தெந்த தேதிகளில் எப்போல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. லைக் பண்ணுங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. கிளிக் பண்ணலன்னா உடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும். ஏற்கனவே உங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது போல உள் மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த பலத்த மழை, இடி மின்னல், காற்று, சூறாவளி காற்று மற்றும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுன்னு 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் மழை பெய்ய போகுது. இனிமேல் வரும் நாட்களில் குறைஞ்சது 1 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் வரைக்கும் மழை பெய்ய போகுது. அதனால இது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழையா இருந்தாலும் நிறைய மழை பொழிவுகளை பதிவாகிட்டு போயிடும். அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கிறது உள் மாவட்டங்கள் தான். எங்கெல்லாம் இன்னைக்கு எங்கெல்லாம் கனமழை இருக்கு, நாளைக்கு எங்க மிக கனமழையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலை மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை வேலூர் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு. காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கனமழை உண்டு. திருப்பத்தூர், அதைத் தொடர்ந்து ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்டம் களவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கிடும். திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருக்கும். காற்றும் சில பகுதிகளில் மிக கொடூரமாக வீச வாய்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு அதிகரிக்கும். சில இடங்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி, அவலூர்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சோமஸ்பாடி, போலூர், செங்கம், வந்தவாசி, சேத்பட்டு, அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஜமுனா மரத்தூர், பல இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இடங்களுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டங்கள், போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு. ஏன்னா உள் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். மழை இப்போ வந்துகிட்டே தான் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். தருமபுரி முழுவதுமாக பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம். இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இரவு மற்றும் நள்ளிரவிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர் மாவட்டம், அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் வடலூர், பன்ருட்டி, விருத்தாச்சலம், நெய்வேலி, அதைத் தொடர்ந்து சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு கடலூர் மாவட்டத்திலும். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல வானமேகமூட்டம், சில இடத்துல பார்த்தா மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். மயிலாடுதுறை மாவட்டம் கனமழை எச்சரிக்கை. சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம், வேளாங்கண்ணி இது போன்ற பகுதிகளில் கனமழை கண்டிப்பாக இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தஞ்சாவூரில் கொஞ்சம் உஷாரா இருங்க. டெல்டா மாவட்டங்கள் நிறைய மழை வாய்ப்பு இருக்கு. அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கோடை காலம் தானே, மே மாதம் தானே, வெயில் தான் வரும், மழையெல்லாம் வராதுன்னு அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. புயலே உருவாகுதுங்க.
அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அரபிக்கடலில் சுழட்டி அடிக்க போகுது. இதனால தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும். கேரளா மற்றும் கர்நாடகாவில மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழை பொழிவு கேரளா கர்நாடகாவில் பதிவாக போகுது. இனி வரும் நாட்கள்ல அந்த புயல் சின்னங்கள் உருவாகும் போது அது தொடர்ந்து நம்ம சொல்றோம். வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை இருக்கும். சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பதிவாகிறதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பகுதியான மழை பொழிவு முடிவுக்கு வருது. தமிழ்நாட்டுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட, அதாவது இப்ப சொல்லாத மாவட்டங்கள் சொல்றோம், மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். மழை எங்கெல்லாம் இன்னும் வரல, எங்களுக்கு சுத்தமா மழை இல்லை, வறண்டு போயிருக்கு, வறட்சியா இருக்கு அப்படின்னு எந்த ஊர் சொல்றீங்களோ அந்த ஊருக்கு தான் அடுத்து வரும் நாட்கள்ல மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதனால எங்க ஊர்ல வெயில் மட்டும்தாங்க வருதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. தென்மேற்கு பருவமழையை இன்னும் தொடங்கல. வரக்கூடிய மே 27ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும். அந்தமான்ல ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையெல்லாம் தொடங்கியாச்சு. அதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையாக கொட்டி தீர்க்கக்கூடும். தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்களில் மிக தீவிரமாக வாய்ப்பு. இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப இப்போதான் நமக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறோம். படிப்படியாக அது மேலும் வலுவடையும். குறிப்பா நீலகிரி மக்கள் மறுபடியும் கடைசி எச்சரிக்கை கொடுக்கிறோம். தயவு செய்து அந்த மலை பகுதிகளில் இருக்கிறவங்க, அந்த நிலச்சரிவு ஏற்பட்டா நீங்க தப்பித்து கொள்ளணும். அந்த அளவுக்கு இப்பொழுதே நீங்க உஷார் நிலையில இருக்கணும். நீலகிரி மாவட்டங்கள் கண்டிப்பாக உஷார் நிலை தேவை. ஏன்னா நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு எத்தனையோ பேர் அதுல மறித்து போயிருக்கிறாங்க. நிறைய சம்பவங்கள்லாம் நமக்கு நடந்திருக்கிறது நீலகிரி மாவட்டங்கள்ல. அதனால அந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க, அந்த தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்கலாம் நீங்க இப்பொழுதே முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா மழை தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால அந்த நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட அந்த கேரள தமிழக எல்லையோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிகளில் சற்றே நமக்கு எச்சரிக்கை தேவை. ஏன்னா அதிக அளவு மழை பொழிவு அங்கதான் பதிவாகும். ஏன்னா அரபிக்கடல்ல ஒரு பக்கம் தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னம்ங்கிறதுனால அந்த மலையோர பகுதிகள் எல்லாமே ரொம்ப அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கும். தேனி, தென்காசி மாவட்டங்கள் அடுத்த வாரத்துல மழை ரொம்ப மோசமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையாக தான் இருக்கும். தொடர்ந்து நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிக கனமழை எச்சரிக்கையான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது. காரணம் தென்மேற்கு பருவமழைங்கிற ஒன்றுதான். ஆகவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான செய்தி நம்ம கொடுத்திருக்கிறோம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு நேரங்கள்ல மாற்றம் இருக்கலாம். ஒருவேளை இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது இரவு நள்ளிரவுல கூட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும். அடுத்தடுத்து வரும் நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை இனியும் பதிவாக ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் எல்லா மாவட்டத்துக்கும் மழை பெய்யாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திற்கும் மழை பெய்யாது. ஒவ்வொரு நாளும் பகுதியாக தான் நமக்கு மழை பெய்யும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 10 முதல் 15 மாவட்டத்து வரைக்கும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.